உங்களை ஒரு சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க. அவங்கள ஒன்றுமே சொல்லியிருக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஒரு டயத்தில் பார்த்தா ஊரே அவங்கள சேர்ந்து திட்டுது. என்னன்னு பார்த்தா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. நல்ல நாள் டாக்டர் உள்ளுக்குள்ள அமிச்சா கரெக்டாக இருக்கும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், கவின்லாம் இருந்த டைம்லலாம் வந்துட்டு நல்லா இருந்தது. அவங்களும் ஏதோ கற்றுக்குறாங்க, நம்மளும் ஏதோ கற்றுக்குறோங்கிற மாதிரி இருந்தது. இப்போல்லாம் வந்துட்டு புல்ஷிட். இல்லை 2-3 பேர் இவங்கெல்லாம் பிக் பாஸ் வந்துடுவாங்கன்னு நினைச்சேன். யாருன்னா அரோரா சிங்க்லர் வருவா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இந்த அஹோரியா ஒருத்தர் இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நார்மலைசிங் புல்ஷிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் தற்குறியாக இருக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த அஹோரியோட அந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். என்னது இதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் தான் அந்த கண்டென்ட்டை போடுறீங்க, அதுக்கான கிடைச்ச வரவேற்பு தான் அந்த பேர். அந்த பேரை மாற்றணும்னு நீங்கள் வரீங்கன்னா எனக்கு புரியல. நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார்ட் நீங்கள் என்னங்க கற்றுப்பீங்க? என்ன ஃபிசியோதெரபி கற்றுப்பீங்களா? ஏன்னா ஒரே ஆளை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி சாருக்கு இந்த சீசன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் கன்ஃபியூஸ் ஆக போறாருன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவரை பைத்தியம் பிடிக்க வச்சுருவாங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. பார்க்காம இருக்கிறவன் தப்பிச்சான், பார்க்குறவன்லாம் பைத்தியம் பிடிச்சிருவான். ஏன்னா என்ன நடக்கும்னா பைத்தியமா வாழதான் கரெக்ட் போல இருக்குங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி பட் 100 days இஸ் லைக் கீப் லுக்கிங் அட் தட் பர்சன். ஏன்னா அளவுக்கு மீறி பார்த்துட்டேன். தட் இஸ் வாட் த ஐடியா ஆஃப் ஐ திங்க் அஜித் சார். யூ கேன் see him only in the theaters. ப்ரோ கூட இந்த கான்வர்சேஷன்ல இன்னைக்கு என் கூட டைரக்டர், கோரியோகிராஃபர், ஆக்டர் சதீஷ் கிருஷ்ணன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். அதாவது பிக் பாஸின் மீது உங்கள் கருத்துக்கள் அப்படின்றது ஒரு தனி செஷனே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்பப்ப ஆங்காங்கே வந்து முன்னாடி ஒரு ட்வீட்ஸ்ல தெருக்கி விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இல்லைங்க, அப்போ நான் அது எப்படி சொல்றது, எந்த சீசன் வரைக்கும் தீவிரமா ஃபாலோ பண்ணீங்க? நான் தீவிரமாலாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. தீவிரமா ஃபாலோ பண்ணுவேன், பண்ணினேன். அது என்னன்னா ஆக்சுவலா எப்படி சொல்றது, உங்களை ஒரு சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க வச்சுக்கிறாங்க. உங்களை சில பேர் இரிட்டேட் பண்ணும்போது நீங்கள் அவங்கள ஒன்றுமே சொல்லியிருக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஒரு டயத்தில் பார்த்தா ஊரே அவங்கள சேர்ந்து திட்டுது. என்னன்னு பார்த்தா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க. அப்ப நம்மளும் சேர்ந்து திட்டும் போது நமக்குள்ளுக்குள்ள இருக்கிறது வெண்ட் அவுட் ஆயிடுதுல்ல. அந்த மாதிரியாதான் அந்த மாதிரி தான் இருந்தது. பிளஸ் எனக்கு என்னமோ அப்போ இருந்த பிக் பாஸுக்கும் இப்ப இருக்கிற பிக் பாஸ் பார்க்க உங்களுக்கே குவாலிட்டி டிட்டோரியேட் ஆன மாதிரி தான் இருக்கு. குவாலிட்டினா நம்ம மெஷர் பண்ண முடியாது என்னதுன்னு. இல்ல அதுல இருக்கிற குவாலிட்டின்னு சொன்னதை விட அதுல இருக்கிற ஒரு என்டர்டெய்னிங் வேல்யூக்காக தான் நம்ம பிக் பாஸ் பாக்குறோம். நல்லா இருந்தது. கவின்லாம் இருந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது. உங்க மாஸ்டர் ஜி எல்லாம் வந்து சாண்டி எல்லாம் இருந்தாப்புல நல்லா இருந்தது. அந்த அதுல இருந்த குவாலிட்டியோட அளவு எப்படின்னா அவங்களும் ஏதோ கத்துக்கிறாங்க, நம்மளும் ஏதோ கத்துக்கிறோங்கிற மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் வந்துட்டு புல்ஷிட். உங்களை கூப்பிட்டாங்களா? என்ன அப்பப்போ என்ன கூப்பிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. நிறைய தடவை இந்த வருஷம் நானும் வரேன் அப்படின்னு தான் போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க என்ன கூப்பிட்டுனே இருக்கணும், நான் வேணா சொல்லினே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹை. ஏன்னா அது எனக்கு அது என்னமோ எனக்கு எனக்கு அங்கே போறதுல ஒரே ஒன்று தான் எனக்கு ஒரு தடுக்கிற விஷயம். என்ன அங்கே போய் பாத்ரூம் கழுவணுங்கிறது தான். அதுதான் நம்ம பாத்ரூம் கழுவிட்டு தானே வந்திருக்கிறோம். திருப்பியுமே பாத்ரூம் கழுவுனா அது என்ன கரெக்டுன்னு எனக்கு தெரில. எனக்கு அதெல்லாம் தான் கொஞ்சம் எனக்கு டஃப்னு கிடையாது. என்னோட இடத்த நான் சுத்தமாக வச்சுக்கிறேன், ஏன்னா அது என்னால் டர்ட்டி ஆகுதுங்கிறது வேற. எல்லாருமே வந்து டர்ட்டி பண்ணுறது எனக்கு அது தெரியல. எனக்கு அந்த மாதிரி எனக்கு அதை பண்ண முடியாது. பிகாஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நான். அப்போ கேமரா கிடையாது, நிறைய தடவை கழுவி இருக்கோம் நம்ம. அதனால திருப்பி ஐ ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் கோ ரிவர்ஸ் இன் மை லைஃப். அதனால எனக்கு அது வேணாம். எனக்கு இந்த சீசன் பாத்தீங்களா? இந்த சீசன் தான் ஆரம்பிக்கும் போது இந்த ஒண்ணு இருக்கும்ல,
ஒரு ஒரு யாரெல்லாம் இருக்கும். வராங்கன்னு பார்க்கறது. அந்த 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 ஆசை எனக்குமே இருக்கு. நான் எபிசோட்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. ம். நான் வந்த கண்டஸ்டன்ஸை வந்துட்டு பார்த்ததுல நான் வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு. ஆனா எனக்கு அப்பவே அன்றே கணித்தார் சூர்யாங்கிற ஒரு ஃபீல்ட்ல 2-3 பேர் இவங்கெல்லாம் பிக் பாஸ் வந்துருவான்னு நினைச்சேன். யாரெல்லாம்? அதே மாதிரி வந்துட்டாங்க. நான் நிஜமாலுமே வந்துட்டு அந்த அரோரா சிங்க்லர் அவ பிக் பாஸ் வருவா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய வருவா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா வேற யாரோ ஒருத்தர் நினைச்சேன், அவங்க வரல. இந்த 2 பேரும் அதில் வந்திருக்காங்கன்னு. அந்த இன்னொருத்தர் வந்தது வந்துட்டு இருக்காங்க. அந்த அஹோரியா ஒருத்தர் இருந்தாரு, அவரு அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நார்மலைசிங் புல்ஷிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்க தற்குறியா இருக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு 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 ஐ டோன்ட் நோ, எனக்கு கமெண்ட் பண்ணவே தெரியல. எனக்கு ஆக்சுவலா என்னது இது, என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாலுமே எனக்கு உங்களுக்கு தான் நான் உங்களை கேள்வி கேட்கறேன். நீங்க யாரெல்லாம் பார்க்கல இந்த தடவை சுத்தமா. ரொம்ப ஈஸியா ஏங்க பார்க்கலன்னு இல்லைங்க, யாரெல்லாம் கண்டஸ்டன்டா வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்ல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது வந்து ஓ நாளைக்கே அப்ப நம்ம இதெல்லாம் பண்ணா பிக் பாஸ் போயிடலாமா அப்படின்னு ஒரு ஒரு பிக் பாஸ் போறதுதான் இலக்கா. சொல்றேன். ஒரு ஒரு அதோட ஒரு ஒரு விசிபிலிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன லெவல்ல ஓகே ஓகே பிக் பாஸ் போனா நமக்கான ஒரு இது நல்லா கிடைக்கும். ஓகே இது பண்ணா பிக் பாஸ் போயிடலாம். இப்போ பிக் பாஸ் பண்ற பொண்ணுக்கு ரொம்ப ஈஸிங்க. இப்போ என் சட்டையை பிடிச்சி 4 அரை விடுங்க. என்ன இப்போ நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிடுங்க, நீங்க வந்துட்டு இதுல வைல்ட் கார்ட்ல போயிடுவீங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள போய் 4 பேர் அரைவீங்கன்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல நிஜமாலுமே. எனக்கு என்ன சொல்ற, என்ன வாட் யூ வாண்ட், என்ன பார்க்கணும், எல்லாரும் மக்கள்லாம் என்ன பார்க்கணும், அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத என்ன மாதிரியா ப்ரொஜெக்ஷன் தராங்கங்கிறதே எனக்கு புரியல. விஜய் சேதுபதி சாருக்கு இந்த சீசன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? லாஸ்ட் சீசன் டெபியூ சீசன் நல்லாவே வந்து பாவம். எனக்கு தெரிஞ்சு அவர் கன்ஃபியூஸ் ஆக போறாருன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவரை பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. ஐ ஃபீல் தட் ஹீ வில் லூஸ் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோன்னு இருக்கு எனக்கு. ஒண்ணுமே அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போவீங்க, நீங்க ஒரு மாதிரி நடந்துப்பீங்க. வாரத்தோட எண்டில் வந்துட்டு அந்த கேப்டன் வருவாரு. அதாவது அதான் முன்னாடி கமல் சார் இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் வருவாங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க ஆஸ் அ பர்சனாக மாறுவாங்க. இப்படிங்கிறது தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் இப்போ இருக்காருன்னா அவர் கிடக்கிறாரு. அவர் விஜய் சேதுபதி சார் சொன்னா எல்லாம் ஓகேவாமா, புரியலையே, அவர் வர சொல்லுங்க உள்ளுக்குள்ள பார்ப்போம். இப்படி இருக்கு, இந்த ஆட்டிடியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கண்ட்ரோல் பண்ண முடியற அளவுக்கு அந்த ஆமா ஏங்க 9th சீசனுங்க கரைச்சு குடிச்சிருப்பாங்க எல்லாரும் பிக் பாஸ்னா என்னன்றது. அப்புறம் எப்படிங்க எங்க நாய்ஸா இருக்கு, ஒரே பொல்யூஷனா இருக்குங்க. குட்டி குட்டியான நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ரீல்ஸ் எல்லாமே பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது வரும்போது எல்லாமே தட்டி விடுற மாதிரி இருக்கு. இல்லைங்க, ஒரு 50வது நாள்ல ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, அது 50 நாள் ஆயிடுச்சா, இல்ல 2 நாள் தான் இருக்கு. அதுக்கே டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அப்படின்னா பாத்துக்கங்களேன் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க பிக் பாஸை பத்தி புரிஞ்சுக்கிட்டு. இல்ல, ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல். தே காட் யூஸ் டு லென்ஸ். ஐ ஃபீல் நீங்க 4 நாள் ஃபுல்லா டெய்லி ரீல்ஸ் எடுத்துனே இருக்கீங்க, வீட்டில் எடுக்கிறீங்க ரீல்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, போய் மொட்டை மாடில் போய் எடுக்கிறீங்க, அப்புறம் என்ன பண்ணி தெருவில் போய் எடுக்கிறீங்க, அப்புறம் போயிட்டு நீங்க போயிட்டு ரோட்ல எடுக்கிறீங்க, அப்புறம் சிக்னல் எடுக்கிறீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா யூ ஆர் கெட்டிங் அடாப்டட் டு த லென்ஸ். அட்மாஸ்பியரை மறந்துடுறீங்கல்ல, அதானே விஷயம். வீட்டுக்குள்ளுக்கு 4 சத்துக்குள்ள ஒருத்தவங்க ரீல்ஸ் பண்ணாங்க, அப்போ டக்குன்னு அம்மா வரும்போது நிறுத்திடுவாங்க. ஏன்னா இது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் செல்ஃப் ஒன்று இருக்குல்ல, டக்குன்னு இது கட் ஆகும். அம்மா வராதம்மா சொல்லிடுவாங்க, அது ஓகே. இப்போ ரோடு வரைக்கும் ஆயிடும். ஆகும்போது நீங்க என்ன படத்துல உண்டு, படத்துலங்கிறது ஒரு காட்சி அமைப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு ஒரு லொக்கேஷன் நம்ம எடுக்கிறோம், நம்ம அங்கே போயிட்டு பெர்மிஷன் வாங்குறோம், அங்கே அந்த சீன் இருக்கணும், அந்த சீனை பற்றி சொல்கிறோம், மக்கள் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற க்ரௌடுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, பேக்ரவுண்ட் ஆக்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட். இது ஸ்டேஜ் சினிமாவில் வருது.
ஆனா இப்ப என்னன்னா ரோட்ல போயிட்டு ஒரு போன் கேமரா வச்சுட்டு அவங்க ரீல்ஸ் பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, கவலையே படுறது இல்லையே. இவங்களும் கவலைப்படுறதே கிடையாதுல்ல. அதுல என்ன தப்பா இருக்கு என்ன கரெக்டா இருக்குங்கிறத பத்தி இல்ல. தே காட் க்ளூ டு த லென்ஸ். அதனாலதான் 2வது நாளே இப்ப சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு தெரியல. அதுதான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாருக்குமே. பார்க்காம இருக்கிறவன் தப்பிச்சான், பாக்குறவன் பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னா என்ன நடக்கும்னா பைத்தியமா வாழதான் கரெக்ட் போல இருக்குங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா. பீயிங் ஸ்டூபிட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ற மாதிரி இருக்கு. என்ன தே குட் ஹவ் ஹேட் சம் பெட்டர் டேலண்ட்ஸ், பெட்டர் பர்சனாலிட்டிஸ். இன்னும் எனக்கு ஒண்ணுமே புரியல. பாதி பேர் யாருன்னே தெரியல. அது அவங்க தப்பு கிடையாது. அது தட் இஸ் ஓகே. பட் சம் குவாலிட்டி வில் கம் டு நோ. அதனால இவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, ஓ பாரு எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை யாரோ இன்ஸ்பயர் பண்ணும்ல. எனக்கு இவங்க யாரை இன்ஸ்பயர் என்ன பண்ண போறாங்க, பாக்குறவங்க எல்லாம் என்ன எடுத்துக்க போறாங்கன்னே தெரியல. பயமா இருக்கு. அந்த அந்த அகோரியோட அந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். என்னது இதுன்னு தெரியல. அந்த மாதிரியான ரீல்ஸ் அந்த மாதிரி வீடியோவுமே அவருமே தெரிஞ்சுதான் பண்ணினாரு. அவரை யாரோ ஒருத்தர் ஹிடன் கேமரா வச்சு அதை கொண்டு வந்து வெளியில போட்டு இன்னைக்கு எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அதை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அது யாரு இல்ல பைத்தியம், பாக்குறவங்களா இல்ல பேசுறவங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ நீங்க தான் அந்த கண்டென்ட்டை போடுறீங்க, அதுக்கான கிடைச்ச வரவேற்பு தான் அந்த பேரு. அந்த பேரை மாத்தணும்னு நீங்க வரீங்கன்னா எனக்கு புரியல. பருத்தி முட்டை இப்ப குடோன்லயே இருந்திருக்கலாம்ல. பருத்தி முட்டை நீ எடுத்துன்னு வாடா, ஹே நீ போய் பருத்தி முட்டை போய் வெயிட்டா, அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. அது நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் என் பர்சனாலிட்டிக்கு செட் ஆகல. வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். செட் ஆகாதெல்லாம் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க ஒண்ணு இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் என்னமோ கீழே கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்துட்டு அதை நான் மாத்துறேன்னு கிளம்புறதுல நியாயமே கிடையாது. இது எங்க பண்ணிருக்கணும்னா இதை நம்ம வெளியில போறதுக்கு முன்னாடிலாம் யோசிச்சிருக்கணும். ஒன்ஸ் இட் இஸ் கம்மிங் இன் இன்டர்நெட் யூ ஹேவ் நோ கண்ட்ரோல். பீப்புள் வில் கால் யூ வித் நேம்ஸ் ஒன்லி. பி ரெடி டு இட். அது நீங்க ரெடியா தானே இருக்கணும். அது நம்ம கிட்ட நீ இப்படிதான் ஸ்வீட்டா என்ன சொல்லணுங்கிறது நான் எப்படிங்க நினைக்க முடியும். என் படம் பிடிக்குதுன்னு சொல்லுவான், என் படம் பிடிக்கலன்னு சொல்லுவான், என் படம் பிடிக்கலங்கிறத வேற வார்த்தையில தான் சொல்லுவான், அதுக்கு மேல வேற வார்த்தையில சொல்லுவான். நான் பிடிச்சவனுக்குமே தேங்க்ஸ் சொல்ல முடியாது, பிடிக்க சொல்ல போய் நான் அடிக்கவும் முடியாதுல்ல. அவங்க தான் அப்படி இருக்காங்க. அவரு தான் வாட்டர்மெலன் ஸ்டாரா ஒருத்தர் வராரு. வாட்டர்மெலன் ஸ்டார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் அவர் கூட சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணேன். அது சும்மா ஃபன். ஐயோ சொல்லாம தெரியல. நான் ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருக்கும்போது அவர் அந்த படத்துல இருந்தாரு. அவர் கூட சேர்ந்து நானும் அவரும் சேர்ந்து ரீல்ஸ் நானுமே பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தானே படங்களும். ஏன் why do movie people cast these kind of personalities? who knows அவங்க எங்க வராங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நடிச்சிருக்கேன் அவரை கூட நான் ஒர்க் பண்ணினேன்னு. அந்த படத்துல வராரா இல்லையான்னு தெரியாது, ரீல்ஸ் பண்ணாதான் தெரியும். நீங்க தான் ஃப்ரீயா என்னோட வீட்டுல வரீங்களே, டிவியில ஃப்ரீயா என்னோட போன்ல தான் வரீங்களே, அப்புறம் நான் 120 ரூபாய் கொடுத்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்காவது கொடுக்கலாம்லன்னு சொல்றேன். கொடுக்கணும், அதான் கொடுக்கணும், அதுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு நம்ம இவங்க வந்து மாத்தி ஆளுங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நீங்க மாற்றமே நீங்க என்னங்க கத்துப்பீங்க பிக் பாஸ் பார்த்து? நான் உங்களுக்கு கேட்கறேங்க கேள்வி, என்ன பிசியோதெரபி கத்துப்பீங்களா சொல்லுங்க. பிக் பாஸ்ல இருந்து ஆக்சுவலி கத்துக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. கத்துக்கணுங்க. சி எனி மீடியம் படங்கள் பார்க்கும்போது நம்ம ஒண்ணு கத்துப்போம். சி இட் இஸ் பிக் பாஸோட ஷோவை நம்ம இப்படி சொல்றதுக்கு இட் இஸ் ஆல்சோ கத்தும் கொடுக்குது, ஒரு சில விஷயங்களை கத்து கொடுக்குது. என்ன கத்துப்பீங்க? எனக்கு அது நினைச்சதான் கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு. இந்த சீசன் நினைச்சு புரியல, இந்த சீசனை நினைச்சு கொஞ்சம் பிகாஸ் வாட் அவங்க என்ன பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஷோவை எல்லாருமே பாக்குறாங்க. வரவங்களுக்கும் ஒரு 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 புரிதல் வேணும், என்ன மாதிரியா பேசணும் அப்படின்னு. அண்ட் என்னோட ஒரே கான்செப்ட் என்னன்னா, கேமரா இருந்தா நடிக்க தானே செய்யணும், அப்புறம் ஏன் உண்மையா இருக்கணும். அதுல எனக்கு ஒரு பெரிய இது இருக்கு. என்ன, தாரா கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும், அவங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா
நானும் நீங்க பேசி பழகி தான் ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஏன்னா என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சுதான் நீங்க ஃப்ரெண்ட் ஆறீங்க. இது எப்படி எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் தான் தூக்கி போட்டால் தான் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் ரியலா இருக்கேங்கிறது நான் எதுக்குங்க போயிட்டு எல்லார்ட்டையுமே நீங்க போய் நம்ம ஏன் சொல்லணுங்கிறது தான் என்னோட கொஸ்டின். யூ கான் சே எவ்ரிபடி. விஜய் சாருக்கே எல்லாருமே ஃபேன்ஸ். என்னமா தெரியுமா ஆடுவாரு, என்ன தெரியுமா ஃபைட் பண்ணுவாரு, என்னமா தெரியுமா காமெடி பண்ணுவாரு, என்னமா தெரியுமா நடிப்பாரு, அவர் படம் எப்படி தெரியுமா இருக்கும். இது கரெக்ட். இன்னைக்கு நீங்க பொலிட்டிக்கல் வரும்போது எத்தனை பேர் ஏன் திட்டுறாங்க? ஏன் திட்டுறாங்க? ஏன்னா ரியல் வரும்போது இதுதான் விஷயமே. ரியல் வரும்போது இதான் விஷயம். ஸோ கமெண்ட் பண்றாங்க, திட்டுறாங்க, அளவுக்கு மீறி வார்த்தைகள்ல பேசுறாங்க. அதுவும் அதுதான் எனக்கு என்ன சொல்ல, எனக்கு கான்செப்டாவே எனக்கு புரியல. அதுவும் இந்த சீசன் வந்துட்டு இட் இஸ் ஐ ரியலி டோன்ட் அண்டர் சம்படி அட்லீஸ்ட் இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. நல்ல 4 டாக்டர் உள்ளுக்குள்ள அமிச்சா கரெக்டா இருக்கும். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸாவா? நிஜமா 4 டாக்டர் உள்ளுக்குள்ள அமிச்சிடுங்க, எல்லாத்துக்கும் ஏதாவது சிப்ப கிப்ப மாத்தி விட்டாலே அனுப்புவாங்க. ஏன்னா அதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னைய மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட். பிக் பாஸ் சீசன் 9. ஆமா, எல்லா தடவையும் வந்துட்டு நம்ம ஆரம்பத்துல பாக்குற அளவுக்கு டைம் இல்லை. அதான் பிளஸ் எப்பவுமே அந்தந்த இதுல யாரு வராங்கங்கிற எனக்கு கியூரியஸா இருக்கும். கியூரியஸ் கன்ஃபார்மா இருக்கும். யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கும். இந்த தடவை நான் ஃபேக் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. நிஜமாலுமே நான் ஃபேக். இதுன்னா சும்மா காமெடி தான் அப்படின்னு நிஜம். கரெக்டான கண்டஸ்டன்ஸ் தாங்க போட்டிருக்காங்க. நான் பாருங்களேன், நான் என்னமோ சும்மா போல நினைச்சிட்டீங்க. என்னமோ நினைச்சிட்டீங்க. மேடப் நிறைய 1000 பேர் இஷ்டத்துக்கு அதை போட்டு ஒரு கண்டென்ட்டா பண்ணுவாங்கல்ல எல்லாருமே. அதனால எனக்கு என்னன்னே புரியல. என்னமோ அவங்க தான் அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களே வந்து மாத்திக்கணும்னு வந்திருக்காங்க. என்னன்னே தெரியல. அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதை நிறுத்தினாலே அவங்கள மாத்திட்டாங்கன்னு தான் அர்த்தம். எனக்கு இது வேற ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க. என்னது அதான் பார்க்க போறோம். அதெல்லாம் முடியாது. பொறுத்திருந்து பாருங்கள். அந்த மாதிரி நீங்க பாருங்க. வேற ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணுமே வராது. ஒண்ணுமே இட் இஸ். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் தட் too much of light, that 100 days is like you keep looking at that person and that person comes on big screen. Nobody they'll give a damn about it. ஏன்னா அளவுக்கு மீறி பார்த்துட்டேன். அதனால தான் ஐ லைக் that is what the idea of I think Ajit sir. You can see him only in the theaters. அப்புறம் எவ்வளோ ஃப்ரெஷ் பாருங்க அவரோட ஐடியாலஜி பாருங்க. If you want to see, you should come. I will work for you people as an actor and I will have a product. You people have to pay money and come watch me. Rest of the time I will not come to any bullshit. அப்படிங்கிற மாதிரி தானே அந்த ஐடியா தானே அது. அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு அவ்வளோ. ஏன்னா he feels that maybe நான் ரொம்ப நிறைய தடவை வந்துக்கிட்டு இருந்தாக்க லவ் குறைஞ்சிருமோன்னு நினைக்கிறாரா? அது அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. பட் நான் சொல்றது அதான் 100 days of seeing one person, 100 and அடுத்த 200th டேல இஃப் அவனோட படம் தியேட்டர்ல வருது அப்படின்னா அந்த போஸ்டர் பார்த்தோன்னா நீங்க நம்ம போய் ஆகணுமே, நம்ம தான் 100 நாளா அவனை வீட்டுக்குள்ள பார்த்தோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி யார் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நடக்கணும்னா அவங்க அந்த மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ளங்கிறதான் ஐடியா. அவங்க உள்ளுக்குள்ள அந்த மாதிரி இருக்கணும். More than all this, you people have to feel high about me when you see my poster. அப்படிங்கிற மாதிரி ஆகணும். இங்க என்ன எனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ் டாக்டர் எல்லாமே பக்கத்துல இருந்தா போறோம். எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆஸ்பத்திரியில போய் சேராம இருந்தா நம்ம கூட பரவாயில்ல தான். எனக்கு பயமா இருக்குது. எனக்கு ஆக்சுவலா நான் ரொம்ப பயப்படுற சென்ஸ் என்னன்னா இந்த தடவை அடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுமோன்னு தோணுது. எனக்கு கைவிட்டுறது ரொம்ப ஈஸி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு தோணு. எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கும்போது கனெக்டிங் த டாட்ஸ். சோ நாளைக்கு வந்துருவார் விஜய் சேதுபதி சார். சோ லெட்ஸ் see என்ன நடக்க போகுது வீக்கெண்ட்ல. அவர் என்ன இது நான் பார்க்க மாட்டேன். குட்டி ஷார்ட்ஸ் பார்ப்பேன். எனக்கு அது தட் இஸ் இனஃப் ஃபார் மீ டு. அந்த 10 seconds வரதுல வந்துட்டே புரிஞ்சிருங்க என்ன மாதிரியா இருக்கு எடுத்திருக்காங்க உள்ள. எனக்கு நான் ஒன்னும் இதெல்லாம் என் கண்ணுலயே படாத மாதிரி நான் ஒன்னும் ஒரு ஏதோ ஒரு உகாண்டால நான் வாழல.
அதே தான் நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து நல்லா சை சை 4 மணி நேரம் ஆயிடுச்சா, அப்பாடா 4 மணி நேரம் என்ன பண்ணணுன்னே தெரிலப்பா, நல்லா உட்காந்து ரீல்ஸ் பார்த்தேங்கிற மாதிரி தான் நம்மளும் சுற்றினு இருக்கோம். ஏன்னா அதுலேருந்து நிறைய டைலாக்ஸ் கிடைக்கும். இந்த இதுன்னு கிடையாது, ஜென்ரலாகவே நான் என் தேடல் என்னன்னா என்ன இருக்குது புதுசாக, என்ன பண்ணுறாங்க, ஏதாவது காமெடி கிடைக்குமா, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இந்த ரீல் நடந்ததையும் அந்த ரீலில் வந்து டைலாகையும் சேர்த்து வச்சு பார்த்தா நான் காமெடி வருதா, நான் இப்படிலாம் நிறைய பார்ப்பேன். அதனால பார்க்காம நான் ஒன்றும் எம்எஸ் தோனியா நான் ஃபோனே வச்சுக்காம இருக்கிறதுக்கு, நான் எம்எஸ் தோனி மாதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு எதுவுமே அது அந்த அளவு நான் அதில் ஒரு 1% ஃபோனுக்குன்னு எதுவுமே வானாங்க. நான் இனி யாருமே எதுவும் கூப்பிடாதீங்கடா அப்படின்ட்டுருவேன். நிஜமாலுமே சொல்கிறேன். இவ்வளோதானே. ஏன்னா அவங்கள அந்த அளவு இருக்காங்கல்ல. இன்னைக்கு ஏதோ மதுரையில் வந்துட்டு ஸ்டேடியம் திறந்து வச்சாரு, பார்க்கவே எப்படி இருந்தது பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா வீடியோ? தெரியல, நான் பார்த்தேன். அது பார்க்கும்போது நடந்து வந்தார் பேட்டோட. பா எங்கே பார்த்தேன் லாஸ்டா? ஐபிஎல்ல பார்த்தேன். இல்லை எப்படி எவ்வளோ பாருங்க, அவரோட ஒரு ப்ரெசன்ஸ் எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஐ ஃபெல்ட் ரியலி நைஸ். டே நல்லா இருந்தது, நல்லா பாசிட்டிவாக இருந்தது. எடுத்தோன்னே அதை நான் பார்த்தேன், அந்த ரீலை பார்த்து எந்திரிச்சு பார்க்கும்போது மதுரைக்கு வந்தார். வந்தோன்னே அங்கே ஒரு குட்டி பையன் விக்கெட் கீப்பரு, அவன் வந்துட்டு காலில் தொட்டி இப்படி கும்பிட்டான். இவர் அவன் தலையில் இப்படி பண்ணார் ஹெல்மெட்டு மேலே. பயங்கர நம்மளே என்னமோ ஒரு காலில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. அதுதானே ஒரு தட் இஸ் வாட் ஒன் என்ன சொல்றது, அந்த என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஐடல், அந்த இம்பாக்ட் ஆன் பீப்புள்ங்கிறதுல அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இவங்களுமாவே ஒன்று ஆகணும்னு நான் நினைக்கிறதே. அதை விட்டுட்டு லூஸ் தனமா பண்ணாம இருந்தாலே பெட்டர். வாய்ப்பில்லை ராஜா. இல்ல இவனுங்களும் விட மாட்டானுங்க, நீ லூஸாவே இருந்திருந்தான் சொல்லுவாங்க. நல்லா என்னையும் சொன்னானுங்களே, என்னையும் கூப்பிட்டானுங்களே, 3 வேளை சோறுனாங்களா, தெய்வத்துக்கு வாழ்க்கை இது பண்றது கரெக்டு, இதே மாதிரி தான் சொல்லி என்னை கூப்பிட்டு கிட்னியை எடுத்து விட்டு அனுப்பிச்சிருவாங்க. எனக்கு இந்த பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 2 3 4 5 6 7 8 1 2 3 4 ரைட் சைடுல ஆரம்பிக்கணும். ஓகே, அத மாத்தி ஆரம்பிச்சேன். 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. விஜய் சார் கூட நான் பழகி இருக்கிறதுனால, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆஸ் அ ஃபேன்ஸா இவன் நடிக்க மாட்டாரு அப்படின்னு இருக்கும்போது, அது எப்போ ஹிட் ஆகும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹிட் ஆகும் எல்லாருக்குமே. இப்போ எல்லாருமே தே ஆர் வெரி ஹாப்பி டு see him coming in the streets. ஆனா அது வராம இருக்கும்போது தான் தெரியும், அந்த ஒரு பெரிய வேக்யூம் விழும்போது தான் தெரியும் அவர் நடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு தோணும். பட் he is very clear about what he wants to do. இப்போ நடந்த இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமான இருக்கு.